ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்துட்டு நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 31 அன்னைக்கு வருது. 30ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி பெயர்கள் கொடுக்கணும், இதெல்லாம் தொடர்ந்து இந்த 4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, எங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல, நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும், இல்லை இது என்னென்னாச்சும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் இதில் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் உங்கள் ஊர் பெயர் போட்டு கொடுக்கணும். என்ன கோத்திரமோ கோத்திரம் தெரிஞ்சால் அந்த கோத்திரமும் போட்டு அனுப்புங்க, சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட ஆத்மார்த்தமான அந்த பதிவையும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அனுபவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிற அந்த விஷயம் வந்துட்டு பல பேத்துக்கு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு முடியும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், இது எப்படியாவது எனக்கு தெரிஞ்சிடாதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த பதிவு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் அது தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சிஸ்டர். ஒரு குட் நியூஸ் சிஸ்டர். நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமு, அது வந்து ஆக்சுவலி வந்து டயர் 1 டயர் 2 டயர் 1 எக்ஸாம் தான். பாப்பா வந்து சண்டே எழுதிட்டு வந்தாங்க. இப்போ இன்னும் ரிசல்ட்டு வந்து வரும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்துட்டு இருக்கோம் நல்லபடியாக ரிசல்ட் வரணும். ஏன்னா பாப்பா வந்து நிறைய எக்ஸாம் எழுதி அழுத்துட்டா. இது வந்து கடைசி சாய்ஸ்மா அந்த ஒரு எக்ஸாம் சொல்லிட்டு புள்ள ரொம்ப நொடிஞ்சு போயிட்டான். சொல்கிறோம் வராகி அம்மாவுடைய தினமும் வணங்க, வராகி அம்மா விக்கிரகம் நான் அவங்களுக்கு அப்பப்போ அனுப்பிச்சி விடுவோம், பார்த்தீங்கல்ல, வச்சு நாங்கள் வணங்கின்னு இருக்கோம். இந்த ட்ரிப் நம்ம கொடுத்தே ஆகணும் பாப்பா, நீங்கள் அவசியம் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னேன். என் பொண்ணு தான் சாயந்தரம் உட்காந்து உங்களுக்கு இந்த பைசா வரணும், நவமொழி ஆகிறதுக்காக பைசா அனுப்பிச்சி விட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணான். ஆக்சுவலி வந்து ரிசல்ட் இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ தான் ரிசல்ட் வந்துருச்சு. பாப்பா ஆன்லைனில் பார்த்தா நாங்கள் பேர் தான் கொடுத்தோம். இப்போ தான் ரிசல்ட் வந்துருச்சு. டயர் 1 எக்ஸாமில் பாப்பா பாஸ் பண்ணிட்டா சிஸ்டர். அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. அம்மாவுக்கு பேர் கொடுத்தோம், இப்போ பேர் கொடுத்தோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரிசல்ட் வந்துச்சு. இப்போ தான் வந்துச்சு ரிசல்ட்டு ஆன்லைனில். பாப்பா டயர் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா. இன்னொரு எக்ஸாம் இருக்குது. இந்த நவமூலிகை யாகம் போயிட்டு அடுத்த எக்ஸாம்லையும் என் பொண்ணு பாஸ் பண்ண வைக்கணுன்றதுதான் வந்து எங்களுடைய எய்ம். அதையும் ஆசை எங்களுக்கு வெற்றியை பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பாப்பா ஒன்று ரொம்ப எழுதுட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்து இப்போ நொடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறோம் சிஸ்டர். எனக்கு நிஜமாவே எனக்கு அம்மாவுக்கு பேர் கொடுத்த அடுத்த செகண்டே ரிசல்ட் எனக்கு நம்பவே முடியல என்னால். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர், ராஜி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உண்மையாகவே நீங்கள் சொல்கிறத கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமாகவே இந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி அவங்க கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும். வாழ்க்கையில் நல்லா இருந்து இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த பெயின் எந்த அளவுக்கு ஒரு வேதனை கொடுக்குங்கிறது நம்ம எல்லாருமே அது உணர்ந்திருப்போம் ஏதாவது ஒரு தருணத்தில். கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் தீபம் வைக்கும் போது இந்த சிஸ்டருக்காக வேண்டி வேண்டிக்கோங்க, சரிங்களா? அண்ட் வந்து நான் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். ஏன்னா மெயினாக நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு தான் அம்மா ஓடி ஓடி வந்து உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லை. அதனால் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த ஆன்மீக ரீதியாக ஒரு தேடலில் இருப்பீங்க. அதாவது ஆன்மீக ரீதியாக தனக்கு ஒரு குரு கிடைக்கணும், தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு ஆன்மீக நிலைக்கு அடையணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு தேடல் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேத்துக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கரெக்டான வழியில் நம்ம போகிறோமா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணுமா அப்படிலாம் இருக்கும். அதுலேயும் பல பேத்துக்கு வந்துட்டு இந்த உபாசனை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எந்த அளவுக்கு சாத்தியம், உபாசனை வாங்கலாமா, வாங்குறதுக்கு எதுவும் ரூல் இருக்கா, அந்த உபாசனை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. சில பேர் உபாசனை வாங்குறதுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி விட்டுருப்பீங்க, வேண்டாம் இப்போதைக்கெலாம் நமக்கு உபாசனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி. பட் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, உபாசனைக்கு நிகரான ஒரு விஷயம் நடக்கும். இதை நம்ம பண்ணணும். இது வந்து நம்மளோட சித்தர் அகத்திய சித்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு விஷயத்தை, இந்த உபாசனைக்கு நிகரான ஒரு விஷயத்தை எளிமையாக வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்கார். நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருக்குனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, உபாசனைக்கு வாங்கிறதுக்கு நிகரான ஒரு விஷயம் வந்து இருக்குது, ரொம்ப சுலபமாக அதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அகத்திய சித்தர் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னை துர்காதேவி இருக்காங்க இல்லையா, அதில் ஒன்று தான் அன்னை துர்காதேவியை மனோன்மணி அப்படிங்கிற பெயர்லேயே வந்து அழைப்பாங்க. அந்த மனோன்மணி அன்னையை, நம்ம துர்காதேவியை வந்துட்டு, அதாவது தேவி அன்னை பராசக்தியை வந்துட்டு பாலாம்பிகையாக இருக்கிற ஸ்வரூபமாக இருக்கிற அவங்கள வச்சுட்டு நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். என்னென்னா,
ஒரே ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து அகத்திய சித்தர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இதை விளையாட்டாக சொன்னாலும் கூட, விளையாட்டாக சொன்னதுக்கு கூடவா எனக்கு இந்த உபாசனை வாங்கினதுக்கு உண்டான அந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகளில் பாடல்களாக வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பாடல் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மனோன்மணி மந்திரம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசு. அது வந்து அப்படியே அது ஃபுல்லாக உங்களுக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால அகத்திய சித்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு ஸ்டான்ஸாவாக, ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்க மாதிரி சின்ன ஸ்டான்ஸாவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு யார் ஒருத்தங்க எப்போ தெரியுங்களா? பௌர்ணமி அன்னைக்கு அல்லது 3ஆம் பிறை அன்னைக்கு. இன்றைக்கி 3ஆம் பிறையாக இருக்க போய் நான் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த முழு நிலவன்னைக்கு இல்லைன்னா 3ஆம் பிறை, ஏன்னா 3ஆம் பிறை அப்படிங்கிறது சந்திர மௌலீஸ்வரருக்கு உகந்த ஒரு நாள், அன்னை ஆதிபராசக்திக்கும் உகந்த நாள். இந்த நாள்லையும் நீங்கள் சொல்லலாம், முழு நிலவாக இருக்கிற பௌர்ணமிலையும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே ஒரே ஒரு 12 வாட்டி மட்டும், 12 மணிக்குள்ளே 12 தடவை மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். முழுசாக உபாசனை வாங்கினா உங்களுக்கு என்ன ஒரு பவர் கிடைக்குமோ, உபாசனை வாங்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க, எந்த மந்திரத்தை வந்து நம்ம உபாசனை வாங்குகிறோமோ அந்த மந்திரத்தை எப்பெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கேட்குற விஷயம் உண்டான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. அவ்வளோ பவர் அது மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மந்திரம் கூட எளிமையாக நீங்கள் இப்படி சொல்கிறதுனால உங்கள் லைஃப்பில் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் செய்ய போகிறீங்க இதை பார்த்து அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்குள்ளே இந்த விஷயத்தை செய்யணும். அவசியம் ஒரே ஒரு தீபம் அன்னை பாலாம்பிகையை நினச்சி, துர்க்கை அன்னையை நினச்சி, அன்னை ஆதிபராசக்தியை நினச்சி, எல்லா சுரூபமாக இருக்கிற அன்னை ஆதிபராசக்தி, அதனால் அவங்கள நினச்சி ஒரு தீபம் வச்சு, ஏன்னா இது உபாசனைக்கு நிகரான மந்திரம் அப்படிங்கும்போது தனியாக ஒரு தீபம் வச்சுக்கோங்க. இப்போ தீபத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு, அம்மா நான் மனசார நான் அந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன், நீ எனக்கு மனமிறங்கி உதவி செய்யவா, உன்னோட அருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் செய்யலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை விளையாட்டாக சொன்னாலும் அதோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் படிக்கும் போதே அதோட வரிகளை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய ஸ்டான்ஸாக ரொம்ப ஷார்ட்டாக வந்து குறித்து கொடுத்துருக்காங்க, அதாவது ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க நமக்காக வேண்டி. சரிங்களா? இதை எப்படி சொல்லணுங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இந்த மந்திரத்தை நான் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு அதோட முழு பலன் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சவ்வும் கிளியும் யவ்வுமானவளே, யவ்வும் உவ்வும் சவ்வுமானவளே, வாசி எனும் வளரொடி கொழுந்தே, குருவடி வாய் உபதேசங் கொடுத்தனுன் திருவடி தந்தருள் சிவசிவா சரணம். அதாவது இதை வந்துட்டு அகத்திய மாமுனிவர் வந்து இதை கொடுத்துருக்குறாருங்க. அது வந்து சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் இதோட அர்த்தம் புரியாமல் விளையாட்டிற்கு வீம்பிற்கு படித்ததின் பலனோ என்னவோ இறுதி வரியில் கூறப்பட்டது போல, குருவடி வாயு உபதேசம் கொடுத்தனும் திருவடி தந்தருள் சிவசிவா சரணம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் காயத்ரி உபாசகம் இந்த மாதிரி உபாசகம் வாங்கறதுக்கு, ஸ்ரீவித்யா உபாசகம் வாங்கறதுக்கு, இந்த மாதிரிலாம் தனித்தனியாக உபாசகமே வாங்க வேண்டியது இல்லையா. இந்த மந்திரத்தை படிக்கிறதுனாலேயே இது அத்தனை விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இதை தெரிஞ்சோ தெரியாமலோ இதை படிக்க பலனுண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இதை பார்த்தாலும் சரி, படித்தாலும் சரி, விளையாட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு உபாசனை வாங்கினதுக்கு உண்டான பலன் வந்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு கிடைக்கும். வெறும் 12 வாட்டி மட்டும் நான் சொன்ன மாதிரி நிறைஞ்ச பௌர்ணமி இல்லைன்னா 3ஆம் பிறை இந்த மாதிரி டைமில் நீங்கள் சொல்லும் போது அன்னை ஆதிபராசக்தியின் மனோன்மணி அன்னையின் அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை சொல்லிட்டாலே நமக்கு வந்துட்டு நம்ம என்ன நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னாலும் அது வேலை செய்யும், காரிய சித்தி ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்தி அடைஞ்சு நமக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அவசியம் இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனாக கொடுக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ரூலெல்லாம் இருக்குது. ஏன்னா இது உபாசனைக்கு நிகரான, உபாசனையே கிடைச்சதுக்கு சமம் இந்த மந்திரம்ங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அதை செய்யணும், நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைம்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பண்ணாமல் நல்லா சுத்தமாக வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ டவுட் என்ன வரும்னா, இது ஒரு வாட்டி மட்டும் சொன்னால் போதுமா, இல்லை ஒரு பௌர்ணமிக்கும் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பௌர்ணமிக்கும் சொல்லலாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பவர் கூடிட்டே தான் வரும். அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவசியம் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.